ஐந்து கரத்தனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். ஒரு கேள்விக்கான பதிலை உடனே இம்மிடியட்டாக நம்ம சொல்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா உதவுறது பிரசன்னங்கள் தான். அதில் பிரசன்னங்களில் எத்தனையோ வகைகள் உண்டு. அதில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலியமான ஒரு பிரசன்னம் அப்படின்னா அது ஜாமக்கோல் பிரசன்னம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சுலபம். ஒரு கேள்வி கேட்ட நிமிஷத்தில் எஸ் ஆர் நோ, நடக்கும் நடக்காதுங்கிறத ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் நம்ம பார்க்க வேண்டியது உதயம், ஆருடம், கவிப்பு. இந்த 3 விஷயத்தை பார்த்தோம்னா போதுமானது. என்ன நடக்க போகுது, நான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சரி, கேள்வி என்னன்னே கேட்கல, ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, என் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா கூட உதயத்துக்கு 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை நம்ம கேள்வியாக எடுத்து சொல்லிடலாம். அப்படி அந்த வகையில் சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு சார்ட்டு, அதாவது எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொன்னப்போ ஒரு பிரசன்னம் போடப்பட்டது. 14/4/2024 அன்றைக்கி இரவு 8:40. அப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாமக்கோல் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. உதயம் பார்த்திங்கனாக்கா இப்போ ஸ்க்ரீனில் வர சார்ட்டை பாருங்கள். உதயம் பார்த்திங்கன்னா மிதுன உதயமாக வருது. உதயத்துக்கு 10ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கார். அப்போ கேள்வி குழந்தையை பற்றியது. சரியாக போச்சு. இப்போது எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது கால நிர்ணயம். இப்போ அது பார்த்திங்கனாக்கா சந்திரனை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். சந்திரன் நின்ற ராசியிலிருந்து உதயத்துக்கு எப்போ சந்திரன் சேர்றாரோ அதுதான் அந்த டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு. சந்திரனோட கதிர்கள் அப்படின்னா 21. சந்திரன் பார்த்திங்கன்னா மேசத்தில் இருக்கார், ஜாமக்கோல் சந்திரன். அவர் மிதுனத்தை சேர்றதுக்கு எத்தனை கட்டம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு 21 கதிர்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு இந்த டைமில் பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். சரி, உதயாதிபதியோட பாம்பு கிரகம், அதாவது உள்கட்டத்தில் கோட்சாரத்தில் பார்த்திங்கனாக்கா உள்கட்டத்தில் கன்னிராசியில் கேது இருக்குது. உதயாதிபதி புதன் அப்போ தான் கன்னிராசியை விட்டு கடந்து சிம்மத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. 145 டிகிரியில் இருக்கார். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இது ஜாமக்கோல் பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ பிறக்குங்கிறதுக்கு சந்திரனை வச்சு கால நிர்ணயம் நம்ம பண்ணிடலாம். இதே பார்த்திங்கனாக்கா என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னாக்கா உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது உதயாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி என்ன சாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பதில் சொல்லலாம். அந்த வகையில் இந்த உதயத்தை நோக்கி வர்றது சுக்கிரன் வர்றாரு. அப்போ பெண் குழந்தை அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த உதயாதிபதி புதன் அவர் பார்த்திங்கனாக்கா நின்ற நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சூரியனோட சாரம். சூரியன் நிற்கிற சாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெண் கிரகத்தோட சாரமாகவே இருக்குது. அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு சார்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உதயாதிபதி பாம்பு கிரகத்தோடு தொடர்பு வரும்போது, அதாவது உள்கட்டத்தில் ஜாமக்கோல் கிரகமும் உள்கட்ட கிரகமும் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒரு பலனை முடிவு பண்ண முடியும், சம்பவங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் ஜாமக்கோல் கிரகத்தோட உள்கட்டத்தில் பாம்பு தொடர்பு பெறும்போது கொடி சுற்றி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு. அப்போ இந்த சார்ட்டை நம்ம போட்டு பார்த்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கொடி சுற்றியே அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ ஒரு ஜாமக்கோல் சார்ட்டில் நம்ம எவ்வளோ விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்திங்கனாக்கா எது சம்மந்தப்பட்டும் நம்ம கேள்விக்காக நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நாலேஜ் டெவலப்பிங்காக இருக்கிறோம், நம்மளுக்கே பார்த்திங்கன்னா இதை படிக்கணும்னு ஆசை இருக்குது, இல்லை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கிளைண்ட்டாக ஒருத்தங்க கேள்வி கேட்டு தான் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களுக்கு கூட ஜாமக்கோல் பிரசன்னம் கை கொடுக்கும். ஒரு பஸ்ஸு எப்போ வரும்,
இல்லை ஒரு ஊருக்கு போய் நேரம் எப்போ போய் சேருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை போகிறப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட் வருது. கூட்டமாக இருக்குமா, கூட்டமாக இருக்காதா, அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் ஒரு பொருளை காணோம். இப்படி எல்லா வகைக்குமே எந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கேள்விகளுக்கு கூட இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பதில் சொல்லும். அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதிலை நம்ம அந்த சார்ட்டை படிக்கக்கூடிய நாலேஜ் மட்டும் நமக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் ஜாமக்கோல் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராக்டிஸிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, டெய்லியுமே வந்து நம்ம மனசில் எழக்கூடிய கேள்விகள் இருக்கும் இல்லையா. இப்போ பேங்க்லேருந்து லோன் கேட்க போகிறோம், கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறோம், கையெழுத்து போடுவாரா மாட்டாரா, ஒருத்தரை பார்க்க போகிறோம், இருப்பாரா இருக்க மாட்டாரா, ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போகிறோம், தருவாங்களா மாட்டாங்களா, இப்படி எத்தனையோ கேள்விகளை ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம். அதெல்லாம் நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாமக்கோல் சார்ட்டை வச்சு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். இருக்கிற பிரசன்னங்கள்லேயே எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த நேரமும் போட்டு ஒரு பிரசன்னம் பார்க்க முடியும் அப்படின்னா அது ஜாமக்கோல் பிரசன்னம் தான். மற்ற பிரசன்னங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த நேரத்தில் தான் பார்க்கணும், இப்படி இருக்கணும், நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமாக ஒரு பலன்களை நமக்கு நடக்கும் நடக்காதுங்கிறத தெளிவாக சொல்லக்கூடியது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.